ஏங்க வீடு மாடி பெருக்கிட்டு இருக்கீங்க? பெருக்க விட்டுட்டாங்க. நார்மல் டெலிவரி ஆகணும்னு எனக்கு பெருக்க விட்டுட்டாங்க. ஜாக் இப்பா காக்கா உட்காந்துருக்கா? இந்த காக்கா ஜாக்கா ஃபன் பண்ணிட்டு. ஜாக் காக்கா கூப்பிடுது. என்னன்னு கேளு, என்னன்னு கேளு, என்ன கேளு, என்ன கேளு, என்ன கேளு. வாட்ஸ் ஹேப்பனிங் காக்கா? ஏய் நோ. இல்லை, நார்மல் டெலிவரி ஆகணுன்றதை தாண்டி இப்போ டியூ டேட் நெருங்கிடுச்சுல்ல. இந்த டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெருக்கிறது. ஆமாம், குனிஞ்சு பெருக்குனா பாப்பா பெல்விக்ஸில் போய் உட்காரலாம். பெருக்க சொன்னது பேர். ஜாக்கும் காக்காவும் சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பெருக்கிற குப்பை மொத்தம் ரிவர்ஸ் ஆகி வந்துருக்கு. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் ஃபுல்லாக பெருக்கணும் மேடம். மேடம் கம்ப்ளீட்டாக பெருக்குங்க மேடம். நம்ம செடியெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இது வெத்தலை செடி, லெமன், கனகாமரம், கீரை, இது அந்த சுகர் ஏதோ சொல்லுவாங்கள்ல அது, நெல்லிக்காய், அந்த கற்பூர இலை, இது வந்து வசம்புன்னு சொல்லுவாங்கள்ல. இது நம்மளுடைய மரம் வந்து வெட்டினப்போ இருந்த அந்த
வேஸ்ட் பீஸ் எல்லாம் தண்ணி காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ரொம்ப இருக்கு. ஒரே ஒரு குட்டி கிளை தான் நட்டு வச்சோம். செம்மையாக வந்திருக்கு. என்ன சக்கி அவன் வந்து என்ன பண்ணுறாங்க, செடியெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறா. ஏ ஜாக்கி இருமை வடாங்க. அதோ ஒரு லெமன் இருக்கு. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏ ஜக்கி 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 மாடாடா நீ. டேய் டேய் என்ன பண்றா மாடா நீ. ஜக் 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 வேஸ்ட் பிச்சு போட்டுட்டு இருக்குது பாருங்க. ஜாக் வந்து செடி க்ளீன் பண்ணி போடுறோம். செடி எவ்வளோ கியூட்டாக இருக்குது. இதில் ஸ்டெம் வர எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. எல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக குழந்தை வந்துடும். இன்றைக்கே அங்கங்கே வலிக்கல, கரெக்டாக இந்த இடுப்பு மட்டும் வலிக்குது. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸசைஸ்க்கு பதில் ஆக்சுவலி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சாலுமே ஓகே தான். செஞ்சாலே போதும். இவங்க நிறைய நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வேலை. ஆமாம், அது உண்மைதான். வாங்க போகலாம். அடுத்தது இருக்குது, இது இன்னும் முடியல. எங்க தொடப்பம் கையில் எடுங்க. மாறி அவங்க டாடி இப்போ மேலே வந்தாருன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஏன்னா மாடி பெருக்கிட்டா, மாடியில் ஒரு குப்பை கூட இல்லை, க்ளீனாக பெருக்கிட்டு வந்துட்டு அவர் டெய்லி கூப்பிடுவார் மேலே வர சொல்லி. இவ தான் வரவே மாட்டா. ஸோ இன்னைக்கு பாருங்க மேலே வந்து அவர் பார்த்தாருன்னா என் பொண்ணு மாடி பெருக்கிட்டா, என் பொண்ணு மாடி பெருக்கிட்டா, என் பொண்ணு மாடி பெருக்கிட்டா அப்படின்னு ஜாலியாக இருப்பார். இன்னைக்கு தான் அவங்க டாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நீ மாடி பெருக்கினதுக்கு இல்லை, நீ பெருக்கிறியன்றதுனால சந்தோஷமாக இருப்பார். நாளைக்கு மார்னிங் வந்து மீட் பண்ணலாம். பை பாய்.